Very good evening all. Welcome to Anna Administrative Staff College. AMTN presents Mission 80 உடைய Group 2A Reasoning classes-ல தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ரீசனிங்கில் எத்தனை கிளாஸஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா 14 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். நேற்று லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு டாப்பிக்கோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டாப்பிக்கில் ஒரு 2-3 கொஷினில் ஒரு சில டவுட் மெசேஜ் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா, மேம் பென்னுக்கு இங்க் இல்லாமல் எப்படி மேம் எழுத முடியும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம கடையிலேருந்து ஃபஸ்ட்டு பென்னுன்னு ஒன்று வாங்குறப்போ இங்க் இல்லைன்னா கூட வாங்கிடுவோம். ஆனால் நிப் இல்லைன்னா அதை பென்னுன்னு ஃபஸ்ட்டு செல் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அதனால் பென்னுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமானது நிப்பு. இங்க் பாட்டில் தனியாக கடையில் வாங்கி தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ பென்னோடவே சேர்ந்தே இருக்கிறது அது நிப்பு, ஓகேவா? இங்க் கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாக்குக்கு பேட்ரி இல்லாமல் எப்படி மேம் ஓடும்? பேட்ரி தானே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கிளாக்குன்னு ஒன்று நம்மளை நம்ப வைக்கணும்னா நம்பர்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, கண்டிப்பாக நமக்கு அதில் முள் வேணும், நீடில்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால அதுதான் ஃபஸ்ட்டு வேணும். பேட்டரியை நம்ம காலியாச்சுன்னா தனியாக கூட கடையில் வாங்கிப்போம். ஆனால் கிளாக்குன்னு சொல்கிறப்போ எப்போயுமே என்ன தான் பண்ணுவோம்? கிளாக்கோ டாய்ஸோ எதுனாலும் பேட்டரி நம்ம தனியாக தான் வாங்குவோம் இல்லையா? ஸோ இங்க்குன்னு சொல்கிறப்ப இங்க் பாட்டில் பிளாக்கா ப்ளூவான்றது இங்க்கு நம்ம தனியாக தான் வாங்குவோம். ஸோ அதனால் பென்னு, கிளாக்கு இதெல்லாம் செல் பண்ணுறப்பவே நமக்கு நீடிலு, நிப்பு ரொம்ப முக்கியம். மூணாவதாக என்ன டவுட்டு கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் அப்படின்னா, அந்த டெட் ஹேஸ் நோ அப்படின்ற மாதிரி இருந்தது. நோ ஹார்ட் அப்படின்னு தான் நமக்கு ஆப்ஷனில் இருந்ததே தவிர ஹார்ட் பீட் அப்படின்னு இல்லை, சரியா? ஸோ அதனால ஹார்ட்டே இல்லாமல் இருக்காது, ஹார்ட் பீட் தான் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஹார்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணல, நம்ம நோ மூமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடணும், சரியா? ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மேம் ஏதோ புரியாத லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. போன கிளாஸோடைய டவுட்ஸ் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, ஒயாசிஸோட இணைஞ்சே இருக்கிறது என்னது? ஒயாசிஸ்னா பாலைவன சோலை அப்படின்னு தமிழில் இருந்துச்சு இல்லையா? ஸோ பாலைவன சோலை இல்லை ஒயாசிஸ் அப்படின்னா என்னது? எல்லாரும் டெசர்ட்ன்றதுனா டெசர்ட்டில் சாண்டு முக்கியம்னு போட்டிருந்தீங்க. நம்ம டெசர்ட்னு சொல்லலையே, பாலைவன சோலை அப்படின்னு போட்டுருந்தோம். நமக்கு சோலை உருவாகணும்னா என்ன பண்ணணும்? ஒயாசிஸ் அப்படின்னா என்னது? டெசர்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு வாட்டர் பாடி, ஒரு நீர்நிலை இருக்க போகுது, அதை சுற்றி எனக்கு செடிகளாக இருக்க போகுது, அதை தான் நம்ம ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒயாசிஸ் அப்படின்னு நம்ம அந்த இடத்த சொல்கிறதுக்கு நமக்கு அங்கே என்ன வேணும்னா நீர்நிலை, வாட்டர் வேணும். ஸோ மண், சாண்டு அது எல்லாத்தையும் தாண்டி, சாயிலு எல்லாத்தையும் தாண்டி நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் வாட்டர் தான், ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஜப்பானீஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, என்னோட பிளட் குரூப் இது, அப்போ எனக்கு மேக்ஸ் வராதா மேம்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, என் பிளட் குரூப் இது, நான் வந்து நல்லாவே மேக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஜஸ்ட் அது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம சொல்லியிருந்தோம், அவ்வளோதான். ப்ளஸ் நம்ம கமெண்ட்டில் கேட்டதுக்காக எல்லாருமே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ, சரியா? ஸோ என் பிளட் குரூப் ஓ நெகட்டிவ், எந்த ஏபி பாசிட்டிவ் கிடையாது, அப்போ எனக்கு மேக்ஸ் வராதா என்ன? ஸோ அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கான கிளாஸ் என்ன அப்படின்னா, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் வீடியோ வரலன்னு ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் வீடியோ ஏற்கனவே நேற்று பப்ளிஷ் ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ப்ரைவேட்டில் போட்டுட்டு திரும்ப நமக்கு பார்ட் 2 அப்படின்ற மாதிரி ஏதோ பயோடெக்னாலஜி பார்ட் 2 கேட்டதுனால அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று வீடியோ ஏற்கனவே பப்ளிஷ் ஆனதுனால இன்னைக்கு ரீபப்ளிஷ் பண்ணுறப்போ அது நமக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டல, சரியா? ஸோ அப்போ இன்னைக்கு வீடியோ என்னன்னா, நேற்று ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி நமக்கு திரும்ப காணாமல் போச்சு இல்லையா? ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கான மார்னிங் வீடியோ. அந்த வீடியோ லிங்க் எங்கே மேம் போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே லிங்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அதுதான் இன்னைக்கு மார்னிங் வீடியோ. ஆஃப்டர்நூன் ஜியோகிராஃபி வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ஈவினிங் வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் நிஜமாவே நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ரீசனிங் டாப்பிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் தான் பார்க்க போகிறோம். சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ்னா இதில் எந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்னா, புதுசு எதுவும் கிடையாது. நம்ம ஏற்கனவே அனலாகி, கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? அனலாகி அப்படின்னா என்னது? நமக்கு கொடுத்துருக்க கொஷினில் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிலேஷன் ஆப்ஷனில் எங்கே இருக்கோ, சிமிலராக எங்கே இருக்கோ, அதனுடைய ஒத்த தன்மையாக எங்கே இருக்கோ, அதை தான் நம்ம ஆப்ஷனில் சூஸ் பண்ணி எழுதுவோம். அதை தான் அனலாகின்னு சொல்லுவோம்.
கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எனக்கு ஆப்ஷனில் 4 இது இருக்கும். அதில் 3 இது ஒரே ஃபீல்டை சேர்ந்ததாக இருக்கும். 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஆட் மேன் அவுட் என்னது அப்படின்றத கண்டுபிடிப்போம். அதான் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த ஆட் மேன் அவுட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா நமக்கு அங்கே கொஷினில் கொடுத்த மாதிரி அதோட ஒத்த தன்மையாக இருக்கிற சிமிலராக நமக்கு ஆப்ஷனில் இருக்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதான் சிமிலாரிட்டிஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த அனலாகி கிளாசிஃபிகேஷனில் இருந்த ஆட் மேன் அவுட்டும் சிமிலாரிட்டிஸையும் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் நமக்கு எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகும். அனலாகி, கிளாசிஃபிகேஷன் ப்ளஸ் விஷுவல் ரீசனிங்கில் அந்த டயக்ராம்லாம் வச்சு இதுக்கு சிமிலராக எது இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 4 படத்தில் ஆட் மேன் அவுட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரீவைண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ பார்க்கலாங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த டாப்பிக்கு. இந்த டாபிக் வந்து நம்ம இப்போ சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு அந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. நேற்றும் ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன் பசில் கஷ்டமாக இருக்குது மேம்னு. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஒரு நாளைக்கு மினிமம் 2 பசில் சால்வ் பண்ணுங்கள். 2 பெரிய பெரிய கொஷின், அதுவும் ஜம்பிள்டு பசில் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக கான்ஃபிடென்ட் வந்துடும் ஃபெப்ரவரியில் எக்ஸாம் வர்றதுக்குள்ள. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கான கிளாஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட், அதுதான் கேட்குறாங்க. சரியா? இப்போ எனக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட் ஒன் அவுட் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு நமக்கு இப்படி தான் அணுகணும்னு ஒரு முறை கிடையாது. நம்மளா பார்த்ததும் என்ன ரிலேஷன்னு பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். 12 48ன்னு இருக்குது. 12 என்னால் மல்டிப்ளை பை 4 அப்படின்னு போட்டால் 48ன்னு வருமா? ஸோ 13 இன்ட்டு 4ன்னு போட்டால் நமக்கு 52ன்னு வருமா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் 15 இன்ட்டு 4 பண்ணால் நமக்கு 16 வந்துடும். ஏன் மேம் இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா 15 5 டேபிள் எனக்கு ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணால் 4க்கு. ஸோ அதனால் நான் வந்து மனசுக்குள்ளேயே ட்ரை பண்ணேன். ஸோ இதுவும் எனக்கு மல்டிப்ளை பை 4 பண்ணால் ஆன்சர் வந்துடுது. அப்போது ஆன்சர் வராது இதுதானா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ 14 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6 1 56ன்னு வரும். ஆனால் இங்கே 58ன்னு இருக்குது. அப்போ எனக்கு ஆட் ஒன் அவுட் இதுதான். அடுத்தது பாருங்கள், ஆட் ஒன்ல சைனா, யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியா. ஸோ இதில் என்னது? இதெல்லாம் வந்து ஜிகே கொஷின்ஸும் இந்த மாதிரி டாப்பிக்கில் நமக்கு நிறைய கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? யூரோப்பு, ஆஃப்ரிக்கா, ஏஷியா, இது எல்லாமே நமக்கு என்ன வந்துடும்? கான்டினென்ட் வந்துருமா? ரைட்டா? சைனான்றது என்ன வந்துடும்? ஒரு கண்ட்ரி. ஸோ அதனால ஆட் ஒன் அவுட்டில் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்? அடுத்தது பாருங்க, பிக் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு குச்சிப்புடி, பைசாகி, கதகளி, ஒடிசி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 4மே நமக்கு டான்ஸ் ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு குச்சிப்புடின்றது கிளாசிக்கல் டான்ஸ், கதகளியும் கிளாசிக்கல் டான்ஸ், ஒடிசியும் கிளாசிக்கல் டான்ஸ். ஆனால் பைசாகின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது என்னென்னா கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது, ஃபோக் டான்ஸ். ஸோ என்னுடைய ஆட் ஒன் அவுட் இதுதான். ஓகேவா? ஸோ ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயும் அப்டேட்டடாக இருங்க. இந்த மாதிரி நமக்கு ஜிகே கொஷின்ஸும் இதில் வரலாம், ஆட் ஒன் அவுட் அதிலலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பிக் ஆட் ஒன் அவுட். வாரணாசி, ஆக்ரா, ஹரித்வார், அலகாபாத் அப்படின்னு இருக்கு. ஸோ வாரணாசி, ஆக்ரா, அலகாபாத் இதே 3ம் எந்த ஸ்டேட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லுங்கள். எந்த ஸ்டேட்டுக்குள்ளே வருது? யூபிக்குள்ளே வரும். ஓகேவா? உத்தரப்பிரதேஷ்குள்ளே. ஹரித்வார்ன்றது மட்டும் யூபிக்குள்ளே வராது. அது என்ன ஸ்டேட்டுக்குள்ளே வரும்னா உத்தராகண்ட் ஸ்டேட்டுக்குள்ளே வரும். ஸோ அதனால் அதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். அடுத்து பிக் ஆட் ஒன் அவுட். ஸோ நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜிகேவும் லைட்டாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பிக் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே என்னது? 46 10, 42 33, 52 34, 91 12 இந்த மாதிரி இருந்ததுன்னா இது மைனஸ் சிம்பிள்னு எடுத்துக்காதீங்க. நம்ம ஏற்கனவே அனலாகியில் இந்த டைப்லாம் பார்த்துருந்தோம். ஜஸ்ட் ஹைஃபன் போட்டு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அது மைனஸ்னு நமக்கு மீனிங் கிடையாதுன்னு ஏற்கனவே அனலாகி கிளாஸில் சொல்லியிருந்தோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இங்கே 46 10 இதுக்குள்ளே என்ன ரிலேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? என்ன ரிலேஷன்? எனக்கு 46 10னா 4 + 6 10 அப்படின்னு தோணுது. ஸோ ரிமைனிங்கில் அப்படி வருதா அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ ரிமைனிங்கில் அப்படி வருதான்னு பாருங்கள். 4 + 2 6. ஓகே, 4 + 2 6. ஆனால் இங்கே 3 + 3 6. ஸோ அப்போ இந்த மாதிரி யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்? 4 + 6 10, 10ல் 1 + 0 1. அடுத்து 10 இருக்கு, இங்கே 1 + 0 1. அடுத்து இங்கே 4 + 2 6, இங்கேயும் 3 + 3 6. அதுக்கு அடுத்து 5 + 2 7, இங்கே 3 + 4 7. இங்கே 9 + 1 10, 10னா 1, 1 + 2 3. அப்போ இது மட்டும்தான் எனக்கு என்னது? டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் சேமாக வரல. இங்கே 5 + 2 7, இங்கே 3 + 4 7 வந்துருச்சு. இங்கேயும் 4 + 2 6, 3 + 3 6ன்னு வந்துருச்சு. இங்கேயும் 10 1 1ன்னு வந்துருச்சு. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட்.
ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். அடுத்ததும் 1771, 2332, 1990, 4664. ஸோ இதை பார்த்ததுமே நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, இங்கே 17, இது அப்படியே ரிவர்ஸில் 71ன்னு எழுதியிருக்காங்க, இங்கே 23, ரிவர்ஸில் 32ன்னு எழுதியிருக்காங்க, இங்கே 46, ரிவர்ஸில் 64ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ ஆட் ஒன் அவுட் என்னது? ஆப்ஷன் சி தான். ரைட்டா? ஸோ அடுத்தது பிக் ஆட் ஒன் அவுட். டங்கு, நோஸு, ஹேண்டு, ஐஸ் அப்படின்னு இருக்கு. நமக்கு சென்ஸ் ஆர்கன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. சென்ஸ் ஆர்கன் ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங்க், இன்னொன்று என்னது? ஐஸ் வந்து பார்க்குறதுக்கு, இயர்ஸ் கேட்குறதுக்கு, நோஸு டங்க்கு, நோஸ் வந்து ஸ்மெல் பண்ணுறதுக்கு, டங்க்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், இம்பார்ட்டன்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேண்டுன்றது எனக்கு சென்ஸ் ஆர்கன் கிடையாது. ஸோ ஐன்றது நமக்கு பார்க்குறதுக்காக கொடுத்தது இல்லையா? இயரு கேட்குறதுக்கு, நோஸு ஸ்மெல் பண்ணுறதுக்கு, டங்க்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே சென்ஸ் ஆர்கன்ஸில் வரும். ஹேண்டு வந்து எனக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் கீழே வராது. ஸோ அதுதான் என்னுடைய ஆட்மன் அவுட். ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு தமிழில் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 56, 28, 36, 35 அப்படின்னு ஒரு 4 நம்பர் இருக்குது. பிக் ஆட் ஒன் அவுட். ஸோ இங்கே என்ன ரிலேஷன்? 3 இது என்னது ஒரு கிளாஸிஃபிகேஷனில் போகுது, இன்னொன்று என்னது ஆட் ஒன் அவுட்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே 35 இது எனக்கு 5 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ப்ளஸ் இது வேறு என்ன டேபிளில் டிவிசிபிள் ஆகும்னு பாருங்கள், 7ல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 7, 5. ரிமைனிங் எல்லாம் 7ல் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா ரிமைனிங் எல்லாமே 5ல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இது 7ல் டிவிசிபிள் ஆகும். 8 7s are 56. இங்கே என்னது? 7 4s are 28. இங்கே 7 5s are 35. இது எனக்கு 7 டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது? ஆட் ஒன் அவுட்டு. அடுத்தது ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட்டில் 36, 96, 16, 80 அப்படின்னு இருக்குது. ஸோ 16 எதை மல்டிப்ளை பண்ணால் 96 வரும்? 16 into 6னா 36. ஸோ 16 into 6, இது 16 into 1, இங்கே என்ன பண்ணும்? 36 வேணும் அப்படின்னா 16 into 2ல் என்ன வரும்? 12, 1, 32 தான் வரும். ஸோ 80 வருதான்னு பாருங்கள். 16 into 5னா 6 5s are 30. ஸோ 80. இங்கே 16 into 5. அப்போ இது என்னது? இந்த 3 நம்பரும் எனக்கு 16ஆல் வகுப்படுது, டிவிசிபிள் ஆகுது. இந்த 36 மட்டும்தான் நமக்கு 16 டேபிளில் டிவிசிபிள் ஆகலை. ஸோ அதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். ரைட்டா? அல்லது இன்னொன்று சொல்லலாம், என்னது? இது 3 எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 16, இது மட்டும் எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். 41 4, 83 6, 74 7, 97 9. ஸோ இங்கே நம்ம வாசிக்கும் போதே என்ன தெரியுது நீங்கள் பாருங்களேன், இங்கே 4 4, 7 7, 9 9ன்னு இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் இங்கே 8, ஆனால் இங்கே 6ன்னு இருக்குது. அப்போ இதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். மேம் இப்படி இல்லாமல் கேட்பாங்க அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் நம்பர் இல்லை ஃபஸ்ட் நம்பர் மட்டும் இல்லை சம் ஆஃப் டிஜிட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. சரியா? உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா SSC MTSக்கு இந்த டாபிக் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த மாதிரி டைப் இருந்ததுன்னா சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டா? அடுத்தது பாருங்கள், 24 28 42 56. இது எல்லாமே நமக்கு என்னது? ஈவன் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 2. அது இல்லாமல் இதுக்குள்ளே நமக்கு வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். டிவிசிபிள் பை 4ன்னு பார்க்கலாமா? ஏன்னா இது மட்டும்தான் எனக்கு டிவிசிபிள் பை 4ல் வராது. டிவிசிபிள் பை 2னா எல்லாமே ஆகிடும். இது என்னது? 4 6 are 24. இது 7 4s are 28. இங்கே 56 வேணும்னா 1ல் 4 ரிமைனிங் 1. ஸோ 14 into 4 56. ஸோ இது மட்டும்தான் எனக்கு 4 டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. ஸோ அதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். அடுத்தது 63 69 65 66. ஸோ இது என்னது? 63 69 66 இது எல்லாமே வந்து எனக்கு என்ன ஆகும்? 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். இந்த 65 எனக்கு 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 171 131 161 181. இதெல்லாம் பார்த்ததும் நமக்கு என்ன தோணுச்சு? ஈவன் நம்பர் எதுலையாவது டிவிசிபிள் ஆகுமா மல்டிபிள் ஆகுமான்னு பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனால் அங்கே 3 நம்பர், அதுவும் 1ல் முடியுது. அதை பார்த்ததும் நமக்கு வந்து இது எதோட மல்டிபிளாவது இருக்குமா, இது எந்த டேபிள்லையாவது வகுப்படுமா அப்படின்லாம் நமக்கு யோசிக்க தோணாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்ததும் நமக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி சம்மெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எதுலையாவது டிவிசிபிள் ஆகுமாலாம் செக் பண்ணணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி சம்மில் நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் வச்சு செக் பண்ணலாம். ஓகேவா? செக் பண்ணால் என்ன வரும்? 1 + 7 + 1 9ன்னு வரும். ஸோ அடுத்தது 1 + 3 + 1 ஸோ 5 6 7 8. அடுத்து 8 9 9 + 1 10. இதை திரும்ப பண்ணால் 1ன்னு வரும்.
அப்போ இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 9, 5, 1 அப்படின்னு வந்திருக்கு. 8ம் ஒன்று இருக்குது. ஆனால் நான் ஏன் 9, 5, 1ன்னு மட்டும் சொல்கிறேன்? இது எல்லாமே எனக்கு என்னது, ஆட் நம்பர் அப்படின்னு யோசிக்கலாமா? ஸோ 9, 5, 1 ஆட் நம்பர். பட் ஆனால் இங்கே எனக்கு ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கு, ஈவன் நம்பர் வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஆட் ஒன் அவுட். கிளியரா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப மூளையை போட்டு கசக்கிலாம் யோசிக்க வேணாம். அடுத்தது பாருங்க, 3 of the 4 are alike in a certain way and therefore form a group which is the one that does not belong to that group. பெருசாக இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லை, 3 இது ஒரே குரூப்பில் இருக்கும், ஒரே குரூப்பில் இல்லாதது என்னது, அவ்வளோதான். பிக் ஆட் ஒன் அவுட்டை தான் வந்து வேணும்னே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஷினை இப்படி பெருசாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் 1, 2, 3, 4. இப்போ நம்பர்ஸ் பார்த்தோம், ஜிகேல பார்த்தோம், இப்போ என்னது ஆல்ஃபபெட்டில் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கணும். இதுக்குள்ளே என்ன ரிலேஷன் வரும், ஏ பி அதுக்கப்புறம் பிசி அப்படின்னு வந்திருக்கு. ஜிஹெச்ஐ ஏபிசிடி தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் பண்ணல. அடுத்து எம்என் அதுக்கப்புறமா இங்கே ஓ வந்திருக்கு. அப்போ இங்கே என்னது, இங்கேருந்து ஃபஸ்ட்டு அடுத்த லெட்டர் இங்கே வருது, அதுக்கப்புறம் தான் நடுவில் இருக்க லெட்டரை ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் பிக்யூஆர் அப்படின்னு அடுத்து வருது. அப்போ ஆட் ஒன் அவுட் என்னது, இதுதான். இங்கேயும் பாருங்கள் எம்என் அதுக்கப்புறம் எண்ணுக்கு அப்புறம் ஓ வரதை நடுவில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து பி கியூ ஆறுன்றது தான் கரெக்டாக இருந்திருக்கும், அப்படி இல்லை, அதனால இது தப்பு. அடுத்தது பாருங்கள் எம்என்ஓபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்என்ஓபினா இதில் நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வவல்ஸ் வச்சு பண்ணலாம், ஏன்னா எனக்கு வவல்ஸ் என்னது ஏஇஐஓயு, ஆப்ஷனில் ஒரே ஒரு வவல் தான் இருக்குது, ரிமைனிங் எல்லாமே கான்சோனன்ஸாக இருக்குது. ஸோ அதனால இதுதான் எனக்கு ஆட் ஒன் அவுட்டுன்னு சொல்லலாம். இன்னொரு விதம் என்னென்னா நம்பர்ஸ் வச்சு கொடுக்கலாம். நம்பர்ஸ் வச்சு கொடுத்தா என்ன வரும், ஏபிசிடிக்கு நம்பர்ஸ் வச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா, எம்ன்றது நடுவில் மிடில் வரும். ஸோ எம்மோட நம்பர் 13, என்னோட நம்பர் 14, ஓவோட நம்பர் 15, பியோட நம்பர் என்னது நமக்கு, ஓக்கு அப்புறம் பி தானே, ஸோ அதனால 16. இதை வச்சு நம்ம பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள், 14, 15, 16. இது எல்லாமே எனக்கு நான் ப்ரைம் நம்பர்ஸாக வரும். ப்ரைம் நம்பர்னா என்னது, பகா எண்கள். இது எல்லாமே எனக்கு நான் ப்ரைம் நம்பர்ஸாக வரும். இது மட்டும்தான் எனக்கு ப்ரைம் நம்பராக வரும். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் ப்ரைம் நம்பராக வரும். ஸோ நமக்கு ஆப்ஷன் எய்தர் ஏவும் இருக்கலாம், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷனும் இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் சி ஆப்ஷனும் இருக்கலாம். ஓகேவா? ரெண்டுக்குமே நம்மக்கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. நமக்கு போத் ஏ அண்ட் சின்னு இருந்தால் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கலாம். மேம் இந்த மாதிரி கொஷினுக்குலாம் நம்ம எப்படி ஆன்சர் போடுறது அப்படின்னா, பார்த்ததும் நமக்கு டக்குன்னு வவல் மட்டும் தான் தோணும், ஏன்னா ஏஇஐஓயூவில் இங்கே ஓ மட்டும் தான் இருக்குது, ஸோ நம்ம ஆப்ஷன் சி தான் போடுவோம். பட் இதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா இப்படியும் ஜஸ்டிஃபை பண்ணலாம், ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஆப்ஷனில் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அஃபிஷியல் கீழே என்ன வந்திருந்ததுன்னா எம் தான் ஆன்சர் வந்திருந்தது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் வந்திருந்தது. ரைட்டா? நம்ம என்னதான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனில் போட்டிருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம சோர்ஸ் எடுத்து நம்ம மார்க் வேணும்னு நம்மளால் கேட்கவும் முடியாது. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மேஜர் ட்ராபேக் இதான், நம்ம ஒரு மாதிரி திங்க் பண்ணுவோம், ஆப்போசிட்டில் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்து எஸ்எஸ்சியில் இது வரைக்கும் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் அவங்க மார்க்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரைட்டா? ஸோ அஃபிஷியல் கீழே இதான் ஆன்சராக இருந்துச்சு. ரைட்? இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தோன்னு வைங்களேன், டிஎன்பிஎஸ்சியில் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்சியில் மேக்ஸிமம் அந்த நம்ம என்னதான் வந்து சேலஞ்சஸ்லாம் கொடுத்தனாலும் மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ரைட்? அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஃபைண்ட் அவுட் த ரிலேட்டட் வேர்டு. ரூட்டு, ட்ரங்க், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்குது. ரூட்டுனா வேருங்க, ட்ரங்க்னா என்னது, கிளைகள், லீவ்ஸ்னா இலைகள், ஃப்ரூட்ஸ்னா பழங்கள். ஸோ தமிழில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட், வெஜிடபிள்ஸ், ட்ரீஸ், பிரான்ச். ஸோ இது என்னது, பிளான்ட்ஸில் எனக்கு என்னது, ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ரைட்டா? ட்ரங்க்குன்றது எல்லாமே நம்ம ட்ரீல தான் சொல்லுவோம் இல்லையா, கிளைகள். ஸோ இது எல்லாம் எதோட ரிலேட்டட்னா ட்ரீயோட ரிலேட்டட். நமக்கு ட்ரீல ஒரே ட்ரீல ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சேர்ந்தே இருக்காது, ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ரைட்டா? ட்ரங்க்னா இந்த மாதிரி பெரிய மரத்தில் இந்த மாதிரி சைடில் இருக்கிறதா ட்ரங்க்னு சொல்லுவோம். இதுதான் பிரான்ச்சும் கூட. எனக்கு இது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்தது எந்த ரிலேட்டட் வேர்டுக்குள்ளே அடங்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதனால் ட்ரங்க்கு நமக்கு வந்து செடியில் கூட இந்த மாதிரி குட்டியோண்டு இந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் அதை நம்ம ட்ரங்க்குன்னு சொல்ல மாட்டோம், கிளைகள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ட்ரீஸில் தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம், கிளைகள் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அதனால் பிளான்ட்ஸ் வராது, ட்ரீஸ் தான் வரும். ரைட்டுங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்கள், 12:20. ஸோ அனலாகியில் இதே டைப்பில் பார்த்தோமா, 12:20 கொடுத்துருப்பாங்க. அதே ரிலேஷனில் சிமிலராக இருக்கிறதுக்கு ஆப்ஷனில் இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணி எழுதணும்.
ஸோ அது மாதிரி தான் இங்கே 12:20 ஆப்ஷனில் 19:33 30:42 25:57 34:31 எல்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? இங்கே ரெண்டுமே ஈவன் நம்பர் அந்த மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்தா எனக்கு இங்கே எந்த ஆப்ஷனும் வராது, ஆப்ஷன் பி மட்டும்தான் வரும். இது ஒரு வே ஆஃப் திங்கிங். இன்னொரு வே ஆஃப் திங்கிங் என்ன பண்ணலாம், இதனோட ஃபேக்டர்ஸ் எடுக்கலாமா? ஃபேக்டர்ஸ்னு எடுத்தால் என்ன வரும்? ஃபேக்டர்ஸ்னால் வகுத்தி அப்படின்னு சொல்லுவோமா, காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 12உடைய காரணிகள் என்னெல்லாம் வரும்? 1 2 3 4 6 12 இதெல்லாம் வரும். 20உடைய காரணிகள் என்ன வரும்? 1 2 4 5 10 20. ஸோ இதெல்லாம் வந்து 20உடைய ஃபேக்டர்ஸ்னு வரும். இங்கே காமனாக எனக்கு என்ன இருக்குது? 1 2 காமனு, வேறு என்ன காமனாக இருக்குது? 4. ஸோ 3 ஃபேக்டர்ஸ் எனக்கு காமனாக இருக்குது, 1 2 4 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே இது 19:33ன்னு எடுக்கிறேன்னு வைங்களேன். 19:33 19ன்றது எனக்கு ப்ரைம் நம்பரில் வரும், பகா எண்கள் இல்லையா? ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் 1 19 மட்டும் தான் வரும். 33யோட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும்? 1 3 11 33 அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து 33யோடைய காரணிகள். இது ரெண்டையும் நமக்கு ஃபேக்டர்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இந்த 1 மட்டும்தான் மேட்ச் ஆகுது. இங்கே எனக்கு 3 ஃபேக்டர் காமனாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். அடுத்தது பாருங்கள், 30 42 அப்படின்னு இருக்குது. 30யோடைய காரணிகள் என்னெல்லாம் வரும்? 1 2 3 5 10 30 15 15 வரும் இல்லையா? ஸோ 15. இங்கே 42ஓடது 1 2 3 4ல் டிவிசிபிள் ஆகாது, 6ல் டிவிசிபிள் ஆகும், 7ல் டிவிசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் வேறு எதில் டிவிசிபிள் ஆகும்? 12ல் ஆகுமா? 12லையும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 12ல் ஆகாது, 9லையும் ஆகாது. ஸோ அடுத்து வேறு எதில் ஆகும்? இப்போதைக்கு இதில் எத்தனை காமனாக இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 1 2 3. கண்டிப்பாக 10ல் ஆகாது, 15ல் ஆகாது, 30லையும் ஆகாது, 5லையும் ஆகாது. அப்போ காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இங்கேயும் எனக்கு 3 ஃபேக்டர் காமனாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த 2 நம்பருக்கும் நடுவுலையும் 3 காரணிகள் காமனாக இருக்குது, இந்த 2க்கு நடுவுலையும் 3 காரணிகள் காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக பார்க்குற சம் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு நோட்டில் இல்லை ஃபார்முலா அது மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி 2 வித்தியாசமாக பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இப்போது ஆல்ஃபபெட்டில் ஒரு கொஷின் பார்த்தோம், MNOPன்னு இருந்தது. அங்கே நம்ம நம்பர்ஸ் வச்சு நம்மளால் யோசிக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கலான்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது எப்படி யோசிக்கலாம்னா, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சும் நம்மளால் யோசிக்கணும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. எப்படி பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் வரலன்னா அதனுடைய ஃபேக்டர்ஸ் வச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ரைட்டா? அடுத்தது போயிடலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள், 30 72 132. அதே மாதிரி சிமிலராக இருக்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சிமிலர்னா 30 72 132. 30லேருந்து 72 எப்படி வந்துச்சு? 30 × 2ன்னு போட்டால் 16 வரும், +12 அந்த மாதிரியாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தான் யோசிக்கணும். 30 72 132. இங்கே 30 × 3ன்னு போட்டால் 90 ஆகிடும். 30 × 2னா 16 வரும். ஸோ 30 72 132க்கு என்ன ரிலேஷன் வரலாம்? × 2 + 12 அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 72 × 2ன்னு போட்டால் என்ன வரும்? 4 14 144. ஸோ இங்கே அதை மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போது இங்கே வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் டிஃப்ரென்ஸ்னால் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதை வச்சு நம்மளால் பண்ண முடியாது. அப்போது இங்கே வேறு ஏதாவது யோசிக்க முடியுமான்னு பாருங்கள். 30 72 132. ஸோ இங்கே நம்ம புதுசாக ஒன்று யோசிக்கணும். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சம். எப்படி யோசிக்கணும்னா n² + n. ஏன்னா இது நமக்கு மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் பண்ணாலும் வரல, டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால இங்கே என்ன செட்டுன்றதை டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இது 3வது டிஃப்ரெண்ட்டான சம். ஓகேவா? இப்படியும் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு n² + n அந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே யோசிச்சிருக்காங்க. n² + n என்ன மேம் வரும் அப்படின்னா 1² + 1 1, 2² + 1னா 2² 4 + 1 5, அடுத்து 3² + 1னா 9 + 1 10. ஓகேவா? அதை மாதிரி எனக்கு 30 வர்றதுக்கு என்ன பண்ணணும்? 5² ப்ளஸ் இங்கே 2² + 2, இங்கே 3² + 3. ஸோ 4 + 2 6, இங்கே 9 + 3 12. ஸோ அதே மாதிரி எனக்கு 30 வரணும்னா என்னது? 5² + 5ஆ? ஏன்னா 5² 25, 25 + 5 30. இதை வேறு எப்படி யோசிக்கணும்? அடுத்து இது 5² + 5. அடுத்து நம்ம
8 ஸ்கொயர் இல்லை 7 ஸ்கொயரில் யோசிச்சு பார்ப்போமா? ஏன்னா 8 ஸ்கொயர் தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. 64. ஸோ 8 ஸ்கொயர் 64 + 8னா 72. அதுக்கப்புறம் இங்கே 121லாம் எங்கே வரும்? 11 ஸ்கொயரில் தான் வரும். ஸோ 11 ஸ்கொயர் + 11 அப்படின்னு யோசிங்க. ஸோ 132. இதெல்லாம் தான் ரிலேஷன். மேம் இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் ரிலேஷனாக இருக்குது அப்படின்னா இதை தான் இந்த மாதிரி வித்தியாசமான ரிலேஷன் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த மாதிரிலாம் யோசிக்கணும்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதை எக்ஸாமுக்கு முந்தின நாள் ரிவைஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எனக்கு n ஸ்கொயர் + n இருக்க மாதிரி ரிலேஷனில் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு 2 ஸ்கொயர் + 2னா 6 தான். அப்போது இங்கேருந்து தான் எனக்கு ஆரம்பிக்கும். 4ன்ற மாதிரி எனக்கு வராது. 1 ஸ்கொயர் + 1னா 1ன்னு தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ 6 அப்படின்னா 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். 22ன்னு வரணும்னா என்னது? 3 ஸ்கொயர் + 3. ஸோ 12. 4 ஸ்கொயர் + 4ன்னு போடுறப்போ 16 + 4 20ன்னு வரும். ஸோ அப்போ இது அந்த ரிலேஷன் ஃபாலோ பண்ணல. அடுத்தது இங்கே 15 இருக்குது. 15 இங்கே இருந்துச்சா? இல்லை. 3 ஸ்கொயர் 9, 9 + 3 12ன்னு தான் இருந்தது. ஸோ இது இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அடுத்து 20 இருக்குது. 20 இங்கே தான் பார்த்தோம். 4 ஸ்கொயர் + 4 அது 20. அடுத்து இங்கே 56ன்னு இருக்குது. அப்போ 7 ஸ்கொயர் + 7 ஏன்னா 7 ஸ்கொயர் 49 கிட்ட இருக்குது. ஸோ அதனால 7 ஸ்கொயர் + 7. அடுத்து இங்கே என்ன வரும்? 10 ஸ்கொயர் + 10. 10 ஸ்கொயர் 100 + 10 110. ஸோ எனக்கு சிமிலராக இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான். நான் வந்து அனலாகியில் ஏற்கனவே ஒரு சில ரிலேஷன்லாம் கவர் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அங்கே இல்லாத ரிலேஷனை தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ அதனால் நோட் போட்டு நோட்டில் எழுதிட்டு இருக்கப்போ எனக்கு டிக் மார்க் போட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பிள்லாம் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள். 992, 733, 845, 632 அப்படின்னு இருக்குது. இந்த செட்டுக்குள்ளே அடுத்து இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் கேட்குறாங்க. இப்போ 992, 733 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ஸ்க்குள்ளே என்ன ரிலேஷன் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அனலாகி கிளாஸில் சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பராக இருக்கப்போ இந்த நம்பர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு தான் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு சம்மு பண்ணலாம். சம் பண்ணால் இங்கே என்ன வரும்? 9 + 9 18, 18 + 2 20ன்னு வரும். ஸோ 22. இங்கே 6 + 7 13, ஸோ 4ன்னு வரும். அடுத்து இங்கே இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் யோசிக்கணும். சீரியஸாக யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நான் இப்போ யோசித்தது என்னது? தப்பு. இப்போ நம்பர்ஸ்குள்ளே யோசிக்கணும்னா என்ன வரும்? 9 × 2 மல்டிப்ளை பண்ணுறேன்னு வைங்களேன் 18. 1 + 8 9 அதுதான் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்தது பாருங்கள். 7 3s are 21. 2 + 1 3. ரைட்டு. அடுத்து 8 5s are 40. 4 + 0 4 அதுதான் இங்கே இருக்குது. 6 2s are 12. 12 1 + 2 3 அதுதான் நடுவில் இருக்குது. ஸோ இதே மாதிரி சிமிலராக எனக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 326. 3 6 are 18 இல்லையா? 18னா 1 + 8 9ன்னு நடுவில் இருந்திருக்கணும். ஆனால் 2ன்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து 9 7s are 63. ஸோ அப்போது இதுவும் வராது. 4 5s are 20. 20னா 2 + 0 2 அதுதான் நடுவில் இருக்குது. அடுத்ததும் செக் பண்ணிடலாமா? 1 × 4 4. அப்போ இங்கே 4ன்னு இருந்திருக்கணும். இல்லை. அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய நம்பரை ரெண்டையும் ஆட் பண்ணி நடுவில் இருக்குது. அந்த மாதிரி தான் ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியர்? அடுத்தது பாருங்கள். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். 39/13, 12/4, 21/5, 60/20. எப்படி நம்ம அங்கே நடுவில் மைனஸ்ன்னு இருக்கப்போ அதை சப்ராக்ஷன் எடுத்துக்கூடாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்கே நான் ஸ்லாஷ்ன்னு போட்டிங்கன்னா இது டிவிஷன்னு மீனிங் கிடையாது. இன்கேஸ் எனக்கு டிவிஷன் ரிலேஷனும் வரலாம். பட் ஆனால் டிவிஷன்ன்றது தான் அவங்க சொல்ல வர மீனிங்னு கிடையாது. ரைட்டா? ஸோ இப்போ நான் 39 ÷ 13ன்னு போட்டால் என்ன வரும்? 3. 12/4னா 3. அடுத்து 21/5ல் எனக்கு டிவிசிபிள் ஆகாது. ஸோ இது என்னது? 60/20னா 3. ஸோ பக்கத்தில் இருக்க நம்பரை டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வருது? 3ன்னு வருது. எக்ஸப்ட் ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்கள். ஃபைண்ட் த ஆட் லெட்டர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல எது ஆடாக இருக்குது? ஆட் ஒன் அவுட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் ஒன் என்னது? PQ அடுத்தடுத்தது. BC AB MN. ஓகே, எல்லாமே அடுத்தடுத்து இருக்குது. அடுத்து என்னது? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? XZ அப்படின்னு இருக்குது. ஸோ XYZ நடுவில் ஒன்று விட்டுட்டாங்க. ரைட்டா? ஸோ அதாவது +2 நடந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரணும்? DE நடுவில் ஒன்று விட்டு DEF. அப்போ இங்கேயும் +2 தான் நடந்திருக்கு. இங்கே என்னது? Pக்கு அப்புறம் நடுவில் ஒன்று விட்டுட்டாங்க. Q விட்டுட்டு Rன்னு போட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் +2 தான் இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்கணும்? Q Rரை விட்டுட்டு இங்கே Sன்னு இருந்திருக்கணும். ஆனால் இங்கே Nன்னு இருக்குது. ஸோ இதான் என்னுடைய ஆட் ஒன் அவுட்டு.
அடுத்தது பாருங்க BEGH. ஸோ BEGHனா இதுக்கு வவல் இ மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போடலாம். வேற ஏதாவது ஆப்ஷன் வருதா நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? B உடைய நம்பர் 2, E உடைய நம்பர் 5, G உடைய நம்பர் 7, G7 சமிட் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? D4ன்னு எனக்கு தெரியும். ஸோ E ஓடது 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்னது Gக்கு அப்புறமா தான் H வரும். ஸோ G7னா H 8. ஸோ 2 5 7ன்னு இருக்கு. ஸோ இங்கே 2 5 7 எல்லாமே எனக்கு என்ன வந்துடும்? ப்ரைம் நம்பராக வந்துடும். ஸோ இது மட்டும்தான் எனக்கு என்னது? நான் ப்ரைம் நம்பராக இருக்கும். இங்கே H. ரைட்டா? இது இங்கே H. மேம் இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் போடணும்னா இது ப்ரீவியஸ் இயர் கிடையாது, நம்மளா ஃப்ரேம் பண்ண கொஷின் தான். ஆனால் நம்ம பார்த்ததும் டக்குன்னு வவல்ஸ்னு மட்டும் வச்சு ஆப்ஷனை எப்பயுமே சூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது டைமு இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சும் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் வச்சு நமக்கு ஏதாவது கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சா அதை பண்ணிட்டு அந்த ஆப்ஷனையே கரெக்டுன்னு போடுங்க. ஓகேவா? சரியா? ஸோ 2 5 7 நமக்கு என்னது? ப்ரைம் நம்பர். இதுதான் நமக்கு வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. ரைட்? அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்க, பிக் ஆட் ஒன் அவுட். மேம் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒவல் சம்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு யோசிங்க. ஏன்னா நம்ம குரூப் 2 எழுதுகிறோம், கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால சிம்பிளாக பார்த்ததும் வவல்ன்றதுனால நான் அதை டிக் பண்ணேன்ற ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டாம். ரைட்டா? ஓகேவா? ஸோ டவுட் யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், பிக் ஆட் ஒன் அவுட். 16 81 36 2. ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸாக தெரியுதா? 4 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். இந்த 2 மட்டும்தான் எனக்கு வராது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் த ஆட் லெட்டர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். 64 125 12. ஸோ இது என்னது? எனக்கு கியூப் வேல்யூஸாக இருக்குது. கியூப் வேல்யூனா என்னது? 4 கியூப், இது 5 கியூப் இல்லையா? ஸோ இது 4 கியூபு, இது 5 கியூபு, இது 1 கியூப். 12ன்றது எதனோட கியூப் வேல்யூவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, பிக் ஆட் ஒன் அவுட். இந்த மாதிரி சீரியஸ் கொடுத்துட்டு இதில் ஆட் ஒன் அவுட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் என்ன வரும்? நமக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸ் மாதிரியே இருக்கிற ஆப்ஷன்ஸை சிமிலாரிட்டிஸை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷனை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு இப்போ தான் நம்ம ஒரு சம்முக்கு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இந்த சம்முக்கு சொன்னோம், கிவன் செட் அந்த மாதிரி கொடுத்துட்டா. ஓகேவா? இங்கே அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, பிக் ஆட் ஒன் அவுட் இந்த சீரியஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை எப்படி யோசிக்கணும்? இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே இருக்கிற சீரியஸாக இந்த மாதிரி தான் யோசிக்கணும். அந்த டிஜிட் அந்த நம்பர்ஸ்குள்ளேயே யோசிக்கக்கூடாது. எங்கே நம்பர்ஸ்குள்ளேயே யோசிக்கணும், எங்கே சீரியஸாக அதை யோசிக்கணுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ இப்போது இந்த சம்முக்கு சீரியஸாக யோசிக்கணும். ஏன்னா எனக்கு ஆட் ஒன் அவுட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு சீரியஸாக யோசிச்சு எது ஆட் ஒன் அவுட்டுன்னு பண்ணணும். இப்போ எனக்கு கிவன் செட்டுன்னு கொடுத்துட்டு அந்த செட்டுக்குள்ளே சிமிலராக என்ன வரும் அப்படின்னு யோசிக்க சொன்னால் எனக்கு அந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்கிற டிஜிட்ஸை வச்சு மட்டும் யோசிக்கணும். தெளிவாக இருக்கீங்களா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? சீரியஸாக யோசிக்கணும். ஸோ 5 12 சீரியஸாக யோசிக்கணும்ல, SERIES இந்த சீரியஸில் யோசிக்கணும். ஸோ 58 அடுத்து 122 248 503. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? 5 12. ஸோ இது என்னது? ப்ளஸ் பண்ணால் 7 5 + 7 12ன்னு வந்துடும். ஸோ 12லேருந்து இங்கே 27 என்ன பண்ணியிருக்கணும்? மைனஸ் பண்ணால் 5 1 ப்ளஸ் 15ன்னு பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும்? 27ன்னு வந்திருக்கும். ஸோ இங்கேயும் எனக்கு டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக வரும். இங்கே 27னா 1 31ன்னு வரும். அடுத்து இங்கே என்ன வரும்? 122ல் 58 போச்சுன்னா ஸோ ரொம்ப எனக்கு ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கா? ஸோ அப்போது அவங்க இப்படி தான் வந்து ப்ளஸ் மைனஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு போக போக பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது இங்கே டெஃபினட்டாக அவங்க ப்ளஸ் மைனஸ் வச்சு பண்ணல. ஸோ இங்கே வேறு என்ன ரிலேஷன் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கலாமா? பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இதை மல்டிப்ளிகேஷனில் எப்படி யோசிக்கலாம்னு சொல்லுங்கள். 5ல் இன்ட்டு 2 பண்ணால் நமக்கு 12ன்னு வரும், சாரி 10ன்னு வரும். ஸோ இன்ட்டு 2 + 2 அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்தது பாருங்கள், 12ல் இன்ட்டு 2 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 24ன்னு வரும். ஸோ இன்ட்டு 2 + 3 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து இங்கே என்னது? 27 இன்ட்டு 2னா 27 இன்ட்டு 2 54ன்னு வரும். ஸோ 54 + 4 எனக்கு 58ன்னு கிடச்சிடும். அதுக்கப்புறம் 58 இன்ட்டு 2ன்னு பண்ணுறோன்னு வைங்க. 58 இன்ட்டு 2னா 16 1 116. ஸோ 116 + 5ன்னு பண்ணால் எனக்கு 121ன்னு வந்திருக்கணும். ஆனால் 122ன்னு இருக்குது. ஸோ 121 இன்ட்டு 2 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 4 2.
ஸோ ப்ளஸ் 6ன்னு பண்ணணும். அப்போது 248 இது கரெக்டு தான் ரைட்டா. ஏன்னா இங்கே 121 இருந்திருக்கணும். அதோட நம்ம என்ன பண்ணணும் இன்டூ 2 ப்ளஸ், ஏன்னா இங்கே 6 பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ணணும் ப்ளஸ் 7ன்னு பண்ணுமா, சாரி இங்கே 5ன்னு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ப்ளஸ் 6ன்னு பண்ணணும். ஸோ அது 248 வந்துருச்சு. இதுக்கப்புறம் 248 இன்டூ 2னா என்னது 200 இன்டூ 2னா 400, 48 இன்டூ 2னா 96. ஸோ 496ன்னு வந்திருக்கு. இங்கே ப்ளஸ் 6னா அடுத்தது என்னது ப்ளஸ் 7 பண்ணுவோமா. ஸோ 503. அப்போ இங்கே 121 இருக்கணும், 122 இருக்கு. அப்போ ஆட் ஒன் அவுட் என்னது 122, ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க பிக் ஆட் ஒன் அவுட்னு சொல்லிட்டு ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. CFJEJO FLRGN யூனிட். சியோட நம்பர் என்னது 3, எஃபோட நம்பர் 6, ஜேயோட இது என்னது FGH, எஃப்க்கு அப்புறம் GHIJன்னு வரும். I 9ஆ, அப்போ ஜேயோட நம்பர் என்ன வந்துடும் 10. ஸோ அடுத்து ஈயோடைய நம்பர் 5, ஜே நம்பர் 10, ஓ நம்பர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 15, எஃப்க்கு 6. மேம் இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் இல்லைன்னா இந்நேரம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா அன்லாக்கி கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணுறப்பயே நமக்கு ஆல்ஃபபெட்டோடைய நம்பர் எல்லாமே அப்படியே வந்து ஞாபகம் இருக்கணும் மைண்டில். ஓகேவா. ஸோ எஃப்க்கு 6, எல்லுக்கு 12, ஆருக்கு 18, ஜிக்கு 7, என் என்னது 14, யூ என்னது டீக்கு அப்புறம் யூ வரும். ஸோ 21. இப்போ இந்த நம்பர்லாம் பாருங்கள் ஏதாவது ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியுதான்னு. 3 × 2 6, 5 × 2 10, 6 × 2 12, 7 × 2 14 அப்படின்னு வரும். இங்கே அடுத்தது பாருங்கள் இந்த 3க்கும் 10க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, வரல. பட் ஆனால் 6க்கும் 10க்கும் ஏதாவது ட்ரை பண்ணால் கொண்டு வரலாம். ஸோ ரிமைனிங்கை பார்த்துட்டு போகலாம். 5 × 3 15, 6 × 3 18, 7 × 3 21. ஸோ இது 3 நமக்கு ஒரு சீரியஸில் வருது. ஆட் ஒன் அவுட் என்னது CFJ. இதுதான் நமக்கு என்னது ஆட் ஒன் அவுட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபைண்ட் த ஆட் லெட்டர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். 20 40 100 இருக்குது. 3 6 15, 4 8 20, 5 10 13 இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். 3 6 15 அப்படின்னா 3 × 2 6, அடுத்து 3 × 5 15, 4 × 2 8, 4 × 5 20, நெக்ஸ்ட் 5 × 2 20, நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் 5 × 5 25ன்னு வரணும். பட் ஆனால் 13 இருக்குது. ஸோ இதுதான் தப்பான சீரியஸ். இங்கே நமக்கு ரிலேஷன் வருதான்னு பாருங்கள். 20 × 2 40, இங்கே 20 × 5 100. ஸோ இந்த மூணுமே நமக்கு ஒரே கிளாஸிஃபிகேஷனில் வருது. இது மட்டும் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வருது. அடுத்தது பிக் ஆட் ஒன் அவுட். நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபபெட் கொடுத்துருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்து சீக்வென்ஸில் வருதான்னு பார்க்கணும், இல்லைனா நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்தா என்ன வரும், சிக்கு 3 வரும், இ என்னது 5, எஃப்க்கு 6, ஜிக்கு 7. அடுத்தது IKLMன்னு இருக்குது. ஐக்கு 9, K 11, L 12, M 13. ஸோ இங்கே என்னது 5 6 7 அடுத்தடுத்து இருக்குது. இங்கே 11 12 13 அடுத்தடுத்து இருக்குது ரைட்டா. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள் டிக்கு 4, எஃப்க்கு என்னது 6, ஜிக்கு 7, ஹெச்சுக்கு 8. அடுத்தது இங்கே UVXY. இங்கே நமக்கு கண்டினியூஸாக இருக்குது. இங்கெல்லாம் பாருங்களேன் 4க்கு அப்புறம் 5 விட்டுட்டு 6, இங்கே 9க்கு அப்புறம் 10 விட்டுட்டு 11, 3க்கு அப்புறம் 4 விட்டுட்டு 5ன்னு இருக்குது. இங்கே யூக்கு அடுத்து கன்சிக்யூட்டிவே இருக்குது இல்லையா. யூ நம்பரிங் 21, வி நம்பரிங் 22. ஸோ அடுத்தடுத்து இருக்குது. ஸோ ஆட் ஒன் அவுட் நமக்கு என்னது UVWX. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிக் ஆட் ஒன் அவுட். 2 4 72, 1 2 9 5 3 152, 3 4 19 இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம எப்படி ரிலேஷன் கொண்டு வரலாம், என்ன ரிலேஷன் பார்க்கலாமா. என்ன ரிலேஷன் வருதுன்னு பாருங்கள். 2 × 2ன்னு போட்டு 4ன்னு வரலாம். ஆனால் இங்கே 72ன்றது நமக்கு என்னது பெரிய நம்பர் இல்லையா. ஸோ இங்கே 1 9, 5 3 152ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம். 5 × 3 15, இங்கே இல்லாத நம்பர் 2 அப்படி போட்டிருக்காங்களான்னு பார்த்தா இங்கே 3 4s are 12ன்னு வரணும். பட் ஆனால் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு 19 வந்திருக்கு. இந்த 2 நம்பர் சின்ன நம்பராக இருக்குது, இது எதாமே பெருசாக இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் வேறு எப்படி யோசிக்கலாம். இது ரெண்டையும் என்னமோ பண்ணி இவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லைனா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு வேல்யூஸ் ரொம்ப பெருசாக இருக்குது கம்பேர்ட் டு திஸ். அப்போது நான் ஸ்கொயரிங்கும் க்யூபிங்கும் பண்ணி ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாமா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸ்டார்ட் பண்ணால் என்ன வரும் 5 ஸ்கொயர் எனக்கு 25, 3 ஸ்கொயர் எனக்கு 9 தான். ஸோ இதை ஆட் பண்ணால் எனக்கு கம்மியாக தான் வருது. ஸோ க்யூப் பண்ணலாம். 5 க்யூப் என்னது 125, 3 க்யூப் என்னது 27ன்னு வரும். ஸோ 12 1 152. ஸோ இது ரெண்டையும் க்யூப் பண்ணிட்டு ஆட் பண்ணால் வருது. இது ரெண்டையும் ட்ரை பண்ணால் 3 க்யூப் 27, 4 க்யூப் 64. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும் 1 1. ஸோ 91ன்னு வருது. பட் ஆனால் இங்கே 19 இருக்குது. அப்போது ரிமைனிங் சீரியஸ்லேயும் ஒத்து போகுதான்னு பார்த்துடலாம். இங்கே என்ன வரும் 1 க்யூப் 1,
2 cube எனக்கு என்னது 8. ஸோ 8 + 1 9. ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இங்கே என்னது 2 cube 8, 4 cube என்னது 64, 64 + 8 72. அப்போது இது ரெண்டையும் கியூப் பண்ணி ஆட் பண்ணுறது தான் இந்த நம்பர். இங்கே நமக்கு 91ன்னு வந்திருக்கணும், ஆனால் 19 இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆட் ஒன் அவுட் இது தான். ஸோ இந்த ரெண்டு நம்பர் இல்லாமல் பக்கத்தில் சின்ன நம்பராக இருந்ததுன்னா நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு நார்மலாக மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே பெரிய நம்பராக இருக்கிறப்போ நம்ம ஸ்கொயரிங்கோ இல்லை கியூபிமையோ பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ஸோ எப்படி யோசிக்கணுன்றது புரியுதா? அடுத்தது பாருங்கள், செலக்ட் த நேம் ஃப்ரம் த ஆப்ஷன் தட் இஸ் சிமிலர். சிமிலர்னு கேட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிஸ்மில்லா கான், ஜேஆர்டி டாட்டா, எம் விஸ்வேஸ்வரையா, சச்சின் டெண்டுல்கர். இந்த ஆர்டரில் எனக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த இயர்லாம் எனக்கு கொஷினில் கொடுக்கல. சரியா? இந்த இயர் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த இயர் நமக்கு கொஷினில் கொடுக்கல. ரைட்டா? ஸோ இங்கே இயரு கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த இயரில் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதா, இல்லை பர்த் டேட் ஏதாவது மேட்ச் ஆகுதா, இல்லை அவங்களுடைய ஏதாவது புது இன்வென்ஷன் ஏதாவது அந்த டேட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ரைட்டா? ஸோ அப்போது இங்கே பிஸ்மில்லா கான் 2001, ஜேஆர்டி டாட்டா 1992. இவங்க எல்லாம் என்னன்னா பாரத ரத்னா அவார்டு இந்த இயரில் வாங்கியிருக்காங்க. அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் யார் பாரத ரத்னா வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஷின் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். பிரணாப் முகர்ஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்க 2019. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஸ்கொயரு, ட்ரெப்பீசியம், சிலிண்டர், பேரலோகிராம். ஸ்கொயரில் என்ன இருக்கும், லைன் மட்டும்தான் இருக்கும் இல்லையா ஸ்கொயரில். ஸோ இந்த மாதிரி லைன் தான் இருக்கும். ட்ரெப்பீசியம்னாலும் இந்த மாதிரி நமக்கு லைன்ஸ் தான் இருக்கும். பேரலோகிராம்லேயும் நமக்கு என்ன இருக்கும், சைஸ் சதுரமா. ஸோ அதுவும் நமக்கு எல்லாமே லைனாக தான் இருக்கும். ஆனால் சிலிண்டர்னா என்னது, நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ்லாம் இருக்குமா இல்லையா? ஸோ அதனால அதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். அடுத்தது பிக் ஆட் ஒன் அவுட். NH, FC, JE, PHன்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், FC. எஃபோட நம்பர் என்னது, FC நான் ஏன் போகிறேன்னா எஃபோட நம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணி எழுதலாம், அதனால போகிறேன். ஃபஸ்ட்டு ஏ எழுதலை அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ரைட்டா? ஸோ எஃப்க்கு 6, சிக்கு 3. இங்கே ஜேயோடைய நம்பர் என்னது 10, ஈயோடைய நம்பர் 5, பியோடைய நம்பர் என்னது, ஓக்கு அப்புறமா பி, அப்போ பியோட நம்பர் 16, ஹெச்சோடைய நம்பர் என்னது GH. ஸோ ஜிக்கு 7னா ஹெச்சுக்கு 8. அப்போ இங்கே பாருங்கள், 5 × 2 10, 3 × 2 6, 8 × 2 16ன்னு வந்திருக்கு. இங்கே நமக்கு என்னுக்கு என்ன வரும் 14, ஹெச்சுக்கு என்ன வரும் 8. இங்கே 8 2 சார் 16ன்னு வந்திருக்கணும், ஆனால் 14 இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். அடுத்தது ஆட் ஒன் அவுட்டில் கத்தீட்ரல், மாஸ்க், மொனாஸ்ட்ரி, டெம்பிள். ஸோ இங்கே மொனாஸ்ட்ரி தான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். ஏன்னா இது நமக்கு கிறிஸ்டியன்ஸோடைய டெம்பிள் இல்லையா, இது முஸ்லீம்ஸோடைய டெம்பிள், இது ஹிந்துஸோடைய டெம்பிள், சாமி கும்பிட்ற இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். மொனாஸ்ட்ரி அப்படின்றது என்னென்னா புத்தர்கள் தங்கும் இடம், அது சாமி கும்பிட்ற இடம் இல்லை. ஸோ அதனால நம்மளுடைய ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே ஆட் ஒன் அவுட். ஸோ அடுத்தது பாருங்கள், லைட், டெஸ்ட், டார்க்னஸ், நாலேஜ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ லைட்டு, டார்க்னஸ்ஸு எனக்கு என்னது ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸ்னா என்னது, ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அறிவு அப்படின்றதுக்கு நம்மளுடைய ஆப்போசிட் என்னது, அறியாமை தான் நம்மளுடைய ஆப்போசிட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். அடுத்தது பாருங்கள், ஆட் ஒன் அவுட் தான். புக்கு, ஆர்டிக்கிள், அஜெண்டா, நியூஸ் பேப்பர் அப்படின்னு இருக்குது. புக்கு அப்படின்றதுல நமக்கு என்னது, நிறைய கண்டென்ட் இருக்கும். அடுத்தது கட்டுரை. கட்டுரை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு தலைப்பு பற்றி தான் பேசியிருப்பாங்க. புக்கில் நமக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்கள், அஜெண்டா. அஜெண்டானா என்னது, என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை சேகரித்து வைக்கிறது தான் அஜெண்டா, இல்லைனா நிகழ்ச்சி நிரல்னு சொல்லுவோம். அடுத்தடுத்து என்னெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரே நாளில் இந்த ப்ரோக்ராமுக்கு அடுத்தடுத்து என்னது வரும் அப்படின்றது வித்தியாசமான கண்டென்ட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்குமா. நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர்லேயே அதே மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இருக்காது, பல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் எனக்கு கட்டுரை தான் இங்கே ஆட் ஒன் அவுட். ஏன் மேம் அப்படின்னா, கட்டுரைன்றது என்னது, எனக்கு ஏதாவது ஒரு தலைப்பு பற்றி நம்ம ஒரு பக்கத்தில் எழுதியிருப்போம். ஸோ அதுதான் கட்டுரை. ஆனால் புக்கில் நமக்கு நிறைய கட்டுரைகள் சேர்ந்துருக்கும், நிறைய விதமான கதைகள் சேர்ந்துருக்கும். அதை மாதிரி அஜெண்டாலையும் நமக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது எல்லா ப்ரோக்ராம்ஸையும் சேர்த்து சேகரித்து வச்சதாக இருக்கும். ஏதாவது ஒரு டாபிக் மட்டும் பேஸ் பண்ணி இருக்காது. ரைட்டா? ஸோ அதனால நமக்கு ஒரு கட்டுரை பற்றி மட்டும் பேசுகிறதுனால அந்த ஆர்டிக்கிள் அப்படின்றது தான், ஒரு டாபிக் பற்றி மட்டும் பேசுகிறதுனால ஆர்டிக்கிள்ன்றது தான் ஆட் ஒன் அவுட். அடுத்தது பாருங்களேன்,
ஓர் மெட்டல், மில்க் கீ, பெட்ரோலியம் கேசோலின், எர்த் சாயில். இது என்னது? ஓர்லேருந்து தான் எனக்கு மெட்டல்ஸ் வந்து எடுப்பாங்களா, அதாவது உருவாக்குவாங்க. மில்க்லேருந்து தான் கீ வரும், பெட்ரோலியம்லேருந்து தான் கேசோலின். எர்த்துலேருந்து தான் சாயிலான்னு கேட்டால் இல்லை. சாயில் எங்கேருந்து வருது? ராக், பாறையிலேருந்து தான் எனக்கு சாயில் வருது, எர்த்துலேருந்து கிடையாது. ஸோ அதனால இதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட், டெத், டிசீஸ், மில்க், பட்டர், கிரேப் வைன், வாட்டர், ஆக்சிஜன். ஸோ இதை எப்படி நம்ம யோசிக்கலாம்? பட்டரில் மில்க் இருக்கும், ஏன்னா மில்க்லேருந்து தான் பட்டர் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். கிரேப்லேருந்து தான் வைன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போது இங்கே எது வராதுன்னு சொல்லுங்கள்? டிசீஸ்னால மட்டும் டெத்து வராது இல்லையா? ஸோ கொரோனான்ற ஒரு டிசீஸ் வந்து ஒரு எரால இறந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் டிசீஸ்னால மட்டும் இறக்க மாட்டாங்க. ஸோ வயசாயிடுச்சுன்னாலும் ஏதாவது அவங்க வந்து இறக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்மளுடைய ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆட் ஒன் அவுட். அடுத்தது, நியூஸ் பேப்பர் எடிட்டர், ஃபிலிம் டைரக்டர், ஸ்டாம்ப்ஸ் ஃபிலாட்டலிஸ்ட், புக் ஆத்தர். ஸோ இந்த கொஷின் பார்த்ததும் ஞாபகம் வருது, நேற்று ஒரு கொஷினில் டவுட் கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, ட்ராமாவுக்கு ஆக்டர்ஸ் இல்லாமல் எப்படி மேம் அப்படின்ட்டு. ட்ராமாவுக்கு ஸ்டோரி தான் முக்கியம். முன்னாடி காலத்துலலாம் பின்னாடி நிழல் வச்சு இல்லை பொம்மைலாம் வச்சு பொம்மலாட்டம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் ஒரு விதமான ட்ராமா தான். அங்கே ஆக்டர்ஸ் யார் இருந்தாங்க சொல்லுங்கள்? ஸோ கதைன்னு ஒன்று இருந்தால் போதும், கதையை வச்சு தான் என்னது ஃபஸ்ட்டு ட்ராமாவே, ரைட்டா? ஸோ ஆக்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு இல்லை. ஸோ அதுக்கும் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, மேம் இப்போ இருக்கிறதெல்லாம் கதையே இல்லாமல் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை மாதிரி ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்கள், நியூஸ் பேப்பர் எடிட்டர் அப்படின்னா என்னது? நியூஸ் பேப்பர் ஹெட்டு, அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதனுடைய ஹெட்டு எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோமா? ஃபிலிம் எடுக்கிறவங்க யார்? டைரக்டர், அதனுடைய ஹெட்டு. அப்போ புக்கு எழுதுறவங்க தான் அந்த புக்குடைய ஓனர், இல்லை டைரக்டர், இல்லை ஹெட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஆத்தர். ஸ்டாம்ப்ஸ் ஃபிலாட்டெலிஃபிஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியலனா, அஞ்சல் தலை சேகரிப்பாளராக. ஸோ அஞ்சல் தலையோட ஹெட்டு சேகரிப்பவராக இருக்க மாட்டார். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது? ஆட் ஒன் அவுட்டு. அடுத்தது பாருங்க, 205, 27, 64, 125. ஸோ 27, 64, 125 பார்த்ததுமே இது கியூப் வேல்யூன்னு தெரியும், இதுதான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் 66, 101, 41, 33 அப்படின்னு இருக்கு. ஸோ 66, 33 எனக்கு எதுலையாவது டிவிசிபிள் ஆகும். 101, 41 ஏதாவது ஆகிறதுக்கான நமக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க, இல்லை. அப்போது நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்? சம் ஆஃப் டிஜிட்ஸ் ட்ரை பண்ணலாமா? சம் ஆஃப் டிஜிட்ஸ் ட்ரை பண்ணால் என்ன வரும்? 6 + 6 12, 1 + 2 3, இங்கே 1 + 1 2, 4 + 1 5, இங்கே 3 + 3 6. ஸோ இதை எப்படி நம்ம யோசிக்கலாம்? 2 3 5 எனக்கு எல்லாமே என்னது? ப்ரைம் நம்பர்ஸா? இது மட்டும் எனக்கு ப்ரைம் நம்பர்ஸில் வராது. ஸோ இதுதான் ஆட் ஒன் அவுட். அடுத்தது 558, 669, 780, 890. ஸோ இதை பார்த்தா நமக்கு ஏதாவது வித்தியாசமாக தோணுதா? இல்லை இதிலேருந்து நம்ம எப்படி கொண்டு வரலான்னு பாருங்கள் செம்ம. இங்கே 5 5 ஃபர்ஸ்ட் நம்பர், இங்கே 6 6, ஆனால் இங்கே 7 8ன்னு இருக்குது, இங்கே 8 9ன்னு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியல? டிசைட் பண்ண முடியல. வேறு ஏதாவது? 8 - 5னா 3, அதாவது இந்த 2 டிஜிட்டையும் மைனஸ் பண்ணால் 3ன்னு வருது, அது இங்கே வரல. 9 - 6னாலும் 3, இங்கே 8 - 0னா 8ன்னு வருது. ஸோ அது எதுவுமே இல்லை. இதை நம்ம வேறு எப்படியாவது யோசிக்கலாமான்னு பாருங்கள். வேறு எப்படி யோசிக்கலாம் இந்த சம்மை? ஸோ இந்த சம்மை எப்படி யோசிக்கலான்னு பார்த்து இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்காக ஆன்சர் பண்ணுறீங்களா? இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது கொஷினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தோமா? சொல்லலான்னு நினைக்கிறேன். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்னது அப்படின்றது தமிழில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதோடு சேர்த்து இந்த கொஷினுக்கு எப்படி யோசிக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ரைட்? அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்தது பாருங்கள், 6 14 31 64 137 280. ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ராங் நம்பர் சீரியஸ் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ இதை ஒரு சீரியஸாக தான் எடுத்துக்கணும். அப்போது இங்கே 6க்கு அப்புறம் என்னது? +8ன்னு போட்டால் 14 வருமா? அதுக்கப்புறம் 14லேருந்து 16னா 13 வரும். அப்போது +17ன்னு போட்டால் எனக்கு 31 வரும். இங்கேருந்து 64 31னா 3 3 33. ஸோ 8 17 33 இது எல்லாமே எனக்கு என்ன ஆகுது? பெருசாக லென்த்தியாக போயிட்டுருக்கு. அப்போது நம்மளுடைய ரிலேஷன் எப்படி? ப்ளஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது தெரியுதா? ஸோ மல்டிப்ளிகேஷன் அடிஷன் வச்சு ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணால் என்ன வரும்? 6 × 2 12, 12 + 2 14, 14 × 2 28, 28 + 3 31, 31 × 2 62, 62 + 4ன்னு பண்ணியிருக்கணும்.
இல்லையா? அப்போ இங்கே 66ன்னு வந்திருக்கணும், ஆனால் 64ன்னு இருக்குது. ஸோ 66னா அடுத்து 62 இன்ட்டு 2னா 132, 132 + 5 137 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து 137 இன்ட்டு 2 + 6, ஸோ 137 இன்ட்டு 2னா 14, 17, 274 + 6 280 இங்கே இருக்குது. அப்போது இங்கே 66ன்னு போட வேண்டிய இடத்துல எனக்கு 64ன்னு இருக்குது. அப்போ ராங் நம்பர் என்னது? 64 தான். ரைட்டா? அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த ராங் நம்பர் இந்த சீரியஸ். அடுத்த சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது? 32 + 7னா 39. அடுத்து இங்கே என்ன வரும்? 39, 56னா 16, 9னா 7, ஸோ 4லனா 17, ஸோ +17 நடந்திருக்கு. 56 + 7னா திரும்ப 63, இங்கே 63 + 17னா 18. அப்போ இங்கே அடுத்து என்ன நடந்திருக்கணும்? +7ன்னு நடந்திருக்கணும், அதாவது 87ன்னு வந்திருக்கணும். பட் ஆனால் நமக்கு 87 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அதை சாரி 99 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அப்போ அவங்க இந்த சீரியஸை எடுக்கல, வேறு ஏதோ சீரியஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ வேறு என்ன சீரியஸ்னு பார்க்கலாமா? 32, 39, 56, 63, 80, 99. இதை வேறு எப்படி அவங்க யோசிச்சிருப்பாங்க? இங்கே நமக்கு +7 பண்ணால் வந்துருச்சு இல்லையா? ஸோ இங்கே நமக்கு என்னது? +7 பண்ணால் வந்துச்சு. ஸோ அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? 7க்கு அப்புறமா எனக்கு ஆட் நம்பர்னு பார்த்தா +9ன்னு வரும், ஆனால் 56 வராது இல்லையா? ஸோ ஆட் நம்பர் இல்லாமல் அப்போ ப்ரைம் நம்பர்னு யோசிச்சு பார்ப்போமா? 11ன்னு வரும். 11னா நமக்கு என்னது? 50 அப்படின்னு வந்திருக்கணும், 50 அப்படின்னு இங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்னா என்னது? +13, 63 கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்னா என்னது? 13க்கு அப்புறம் 17, 17னா 80 கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர் 17க்கு அப்புறமா 19, ஸோ 99ன்றது நமக்கு என்னது? கரெக்டாக இருக்குது இல்லையா? அப்போது இங்கே எனக்கு 56ன்றது தான் கரெக்டாக இல்லை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. என்ன பண்ணியிருக்காங்கன்னு புரியுதா? +7, +11, +13, +17, +19 ப்ரைம் நம்பர் வச்சு ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. இது ஒரு வே, ஓகேவா? இது ஒரு புது வேவாக இருக்கா? ஸோ என்ன பண்ணணும்? இந்த கொஷினை எழுதிட்டு இப்படி டிக் பண்ணி வச்சுக்கணும். ரிவிஷன் பண்ணுறப்போ இந்த மாதிரி யோசிக்கணுன்றதை நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். ரைட்டா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்கள், choose the set of numbers 4 alternatives that is similar. Similar தான் கேட்குறாங்க, இங்கே ஆட் ஒன் அவுட்டு கேட்கல. ஸோ சிமிலர்னா இங்கே என்னது? 3 × 6னா 18, 18 × 2னா 36. அப்போ 2 × 6 12 வந்திருக்கணும், இல்லை. 4 × 6 24, ஓகே. 24 × 2 48, இது சிமிலராக இருக்குது. ரிமைனிங்கையும் செக் பண்ணிடலாமா? 6 × 6 36ன்னு இருக்கணும், இல்லை. இங்கே 12 × 6 எனக்கு 72 தான். அடுத்து 72 × 2 போட்டிருக்கணும், × 2ன்னு போட்டால் என்ன வரும்? 144ன்னு வரும். ஆனால் இங்கே 96ன்னு இருக்குது, ஸோ இதுவும் வராது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ZA YB XC. ஸோ இது என்னது? ரிவர்ஸ் ஆர்டராக AZ, Bக்கு Y, Cக்கு X. அடுத்து என்ன வரும்? D. Dயோடைய ரிவர்ஸ் ஆர்டர் என்னது? Wவா? ஸோ WD. ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் ஆர்டரில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ABCD EF அப்படின்னு இருக்குமா? இங்கே என்னது? Z Y X W மேட்ச் பண்ணுவோம் இல்லையா ரிவர்ஸில் எழுதி? ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், CDFE. ஸோ CD அப்புறம் E, அதுக்கப்புறமா இங்கேருந்து F வந்திருக்கு. ஸோ JKLM ஸ்ட்ரைட்டாக போயிருக்காங்க. STU அதுக்கப்புறம் இங்கேருந்து V, இங்கே என்னது? WX, Xலேருந்து Y, இங்கேருந்து Z. ஸோ இந்த மூணும் எனக்கு என்னது? ஒரே இதை ஃபார்ம் பண்ணுது. இது மட்டும்தான் எனக்கு தப்பு. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், ரோப்பு, வெல்லு, இங்கு, ஃபைண்டு. ஸோ இது ஒன்றத்தையுமே நம்ம அந்த மீனிங் வச்சு கனெக்ட் பண்ண முடியல இல்லையா? ரோப்பு, வெல்லு, வெல்லில் எனக்கு ரோப்பு இருக்கும், பட் ஆனால் இங்கு, ஃபைண்டெல்லாம் ஸோ அதனால் கனெக்ட் பண்ண முடியல மீனிங்ஃபுல்லாக. ஸோ அப்போ வேறு எப்படி யோசிக்கலாம்? வவ்வல்ஸ் வச்சு யோசிக்கலாம். எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு வவ்வல் இருக்குது, இந்த 3 இதுலேயும். இதில் மட்டும்தான் 2 வவ்வல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது BFJO. ஸோ ஓ மட்டும்தான் வவல் அப்படின்னு சொல்லி போடலாம், பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இதனுடைய நம்பர்ஸை யோசிக்கணும். ஸோ பிக்கு 12, எஃப்க்கு 6, ஜேக்கு 10, ஓக்கு 15. ஸோ இது எல்லாமே எனக்கு என்னது? ஈவன் நம்பர்ஸில் வந்துருச்சு. இது மட்டும்தான் ஆட் நம்பர். ஸோ இதுதான் ஆன்சர் தான் எனக்கு வரும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் இது மாதிரி டயக்ராம்ஸ் வச்சும் நமக்கு வரலாம். இந்த மாதிரி டயக்ராம் கொஷின்லாம் நிறைய நம்ம எங்கே பார்க்கலாம்னா விஷுவல் ரீசனிங் டாபிக் கீழே நம்ம நிறைய பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 2-3 சம் மட்டும் சாம்பிளுக்காக வச்சுருக்கேன். அதோட நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மேம் இந்த டாபிக் இவ்வளோ தானா, இவ்வளோ சிம்பிள் தானான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான், இவ்வளோ சிம்பிள் தான். நமக்கு ஸ்டார்டிங்கில் அனலாகி, கிளாசிஃபிகேஷன், பசில்லாம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ கஷ்டமான டாபிக்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதை டெய்லி ஒரு 2 சம், பசில்னா 2 சம்மு, மேம் அனலாகி கிளாசிஃபிகேஷன் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா டெய்லி 20 சம், அனலாகியில் 20 சம், அப்படி இல்லைனா கிளாசிஃபிகேஷனில் 20 சம் பண்ணுங்க. ஓகேவா? ரீசனிங் ஈஸி தான், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டாபிக் தான், ஜாலியாக தான் படிக்க போகிறோம். பட் ஆனால் உங்களுக்கு எப்போல்லாம் தூக்கம் வருதோ, எப்போல்லாம் படிக்க போர் அடிக்குதோ அப்போல்லாம் இந்த ரீசனிங் எடுத்து பாருங்கள். ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் போட்ட மாதிரி ரீசனிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. விளையாட்டுத்தனமாக இருக்க வேணாம். சரியா? ஜாலியாக படிப்போம், பட் விளையாட்டுத்தனமாக மிஸ் பண்ணிடக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு லைட்டாக .1 தான், நூலளவு கேப் தான். நம்ம என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கும் படிக்காமல் லெத்தாஜிக்காக அசால்ட்டாக விடுறதுக்கும். ஸோ அந்த நூலளவு கேப் கூட நம்ம விட்டுறக்கூடாது. ரைட்? ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதில் ஆட் ஒன் அவுட் என்னென்னு உங்களுக்கு தோணுது? இது எனக்கு என்னது 6 சைடு இருக்குது. ஸோ இது 4 சைடு, இது 3. இதை பிரித்தா எனக்கு எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்குமா இங்கெல்லாம்? ஆனால் ஆப்ஷன் சியை பிரித்தா எனக்கு ஈக்குவலாக இருக்காது 2 சைடும். ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட்டு. அடுத்தது பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசிடி. இதில் ஆட் ஒன் அவுட் எங்கன்னு கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் எனக்கு எண்டிங் பாயிண்டில் புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே மட்டும் எண்டிங் பாயிண்டில் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், நமக்கு ஏதோ ஒரு குட்டி ஹோம் மாதிரி வரைஞ்சிட்டு உள்ள லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் வச்சு தான் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. ஸோ அடுத்து இங்கே 4 8 11, இங்கேயும் 4 8 11, இங்கே 4 8 12 இருக்குது. அப்போது இதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். இந்த ஃபிகர் விசிபிளாக இல்லைன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். சரியா? அடுத்தது பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? ஆரோ மார்க் உள்ள டைமண்ட் ஷேப்பு, இங்கேயே டைமண்ட் ஷேப், இங்கே ஹார்ட் ஷேப்பு, இங்கே நமக்கு ஏதோ ஒரு பாதி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கு, இதுவும் ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கு, இதுவும் ஒரு பாயிண்டில். ஆனால் இந்த ஹார்ட்டின் மட்டும் பாருங்களேன் 2 பாயிண்டில் டச் ஆகிருக்கு. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட்டு. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட்டா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் கேட்டதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம என்ன போய் கேட்டிருந்தோம்? கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு கொஷினுக்கு தான் ஆன்சர் போட்டிருந்தோம். போன வாட்டி கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கொஷினுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கேலண்டர் பார்க்க போகிறோம். நமக்கு கிளாக்ஸ் கிடையாது. கேலண்டர் ஏற்கனவே நம்ம ப்ரிலிம்ஸில் ஒரு பேசிக்ஸ் பார்த்துருப்போம். அந்த கேலண்டர் சம்மில் நமக்கு ரீசனிங்கில் எப்படிலாம் கேட்கலான்றத நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். சரியா? ஸோ ஹாப்பியாக ஜாலியாக படிங்க. சின்ன சின்ன அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஜாலியாக படிங்க. பார்க்கலாமா நெக்ஸ்ட் கிளாஸில்? பை. தேங்க்யூ.